வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, நம்ம ஏற்கனவே ராகி போட்டோம், எடுத்துட்டோம். இப்போ ராகி எடுத்துகிட்டு அடுத்தது ராகி நல்லா ஓரளவுக்கு கிடச்சிது, அதை எடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் அதை உழுது மல்லாட்டை போட போகிறோம். வேர்க்கடலை போட்டு இப்போ ஆடி பாட்டத்துக்கு போகிறதுக்காக இது எடுத்தது. நான் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு பாருங்கள். இப்போ பெருசாக ராகி கிடைக்காட்டாலும் நம்மளுக்கு ஓரளவுக்கு போதுமானது கிடச்சிருக்கு. நம்மளுக்கு நல்ல மகசூல் தான் சொல்லப்போனால். நம்ம விலை கொடுத்து வாங்காமல் ஆர்கானிக்காக நம்ம எடுத்துட்டோம். இப்போ என்னென்னா, இப்போ மல்லாட்டை போட போகிறேன். வேர் ஓட்டின்னுக்குறாங்க பாருங்கள். இப்போ ஆடிப்பட்டத்துக்கு போட்டிருக்கோம். நான் இதை லேட்டாக பண்ணதுனால உங்களுக்கு நான் லேட்டாக உங்களுக்கு வீடியோவில் வரும். இன்னும் கொஞ்ச நாள் ஆனவுடனே மல்லாட்டை எப்படி இருக்குது, எப்படி முளைச்சிருக்கு, எந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ விவசாயத்துலலாம் நம்ம நிறைய பேர் நிறையா பயிர் வைக்கிறாங்க, நிறையா செய்கிறாங்க. ஆனால் இந்த சின்ன சின்ன இடத்துல என்னால் என்ன முடியுமோ, என்ன செய்ய முடியுமோ நான் செய்கிறேன். கற்றுக்குன்னு வரேன். ஒன்றும் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்குன்னு அதுக்கப்புறம் நம்ம நல்லா செய்யலாம் அப்படின்ற மாதிரி கற்றுக்குன்னு வரேன். எனக்கு இருக்கிறது அந்த ஒரு ஏக்கர் தான். பாருங்கள், நல்லபடியாக நம்ம பார்த்து அந்த மல்லாட்டை எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத நான் அடிக்கடி வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்தினே வரேன். எப்படியா இருந்தாலும் மழை நாள் தான், சேலஞ்சாக தான் இருக்கும். பார்ப்போம். நானும் அங்கே இல்லை, ஆனால் எங்கள் அம்மா தான் பார்த்துக்குறாங்க. வயசு ரொம்ப அதிகமானதுனால அவங்க ஏதோ மேனேஜ் பண்ணி பார்த்துக்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அவங்கள தனியாக அங்கே விட்டுட்டு நம்ம செய்யறது. இருந்தாலும் மல்லாட்டை எப்படி வருது, எப்படி வேர்க்கடலை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்றத நாங்கள் காட்டுறோம் மக்களே. பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வெளிநாட்டில் இருந்து வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க. நானும் இங்கே கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோ போடுறேன். பார்ப்போம் மக்களே. இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் வேர்க்கடையில் எனக்கு என்ன லாபம் கிடைக்கிதுன்றதையும் சொல்கிறேன். ஆனால் குறை சொல்கிறதுக்கு இல்லை, ராகி நல்லாவே கிடச்சிது எனக்கு. பரவாயில்ல மக்களே. வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.